சண்டை போட்டுப்பாள. சரி விடு, அவன் வச்சுக்கிட்டு உண்டு. சத்தப்படுத்தாங்க நைட்டில். இங்கே வச்சா ஓகேவாண்ணா? கேமரா அங்கே ஓகே இருக்குமா இப்போ? இல்லை, காற்றுல டெஸ்ட் பண்ணிட்டு தான் எடுத்தால் அவ்வளோ சரியாக இருந்தது. ஆன் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். विठ्ठल 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 पांडुरंगा, भोला विठ्ठल 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 पांडुरंगा, विठ्ठल 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 पांडुरंगा, विठ्ठल 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 पांडुरंगा, भोला 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 विठ्ठल 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 पांडुरंगा, भोला
विठ्ठल पांडुरंगा। राम 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 राम। सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा जानकी कांत स्मरणम जय जय राम राम गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा पार्वती पतये हर महादेव बोला पुंडली कवरदा समस्त सद्गुरुनाथ महाराज की सद्गुरु ज्ञानानंद मूर्ति की स्वामी हरिदास गिरी महाराज की प्रेमी केंद्र सद्गुरु महाराज की सद्गुरु विठलदास महाराज की समस्त साधु मंडली की आंजनेय मूर्ति की। राधे श्याम राधे श्याम राधे 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 श्याम 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 श्याम राधे श्याम 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 बोल राधे श्याम राधे श्याम बोल राधे श्याम राधे श्याम बोल 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 राधे श्याम राधे श्याम बोल राधे श्याम राधे श्याम राधे श्याम बोल राधे श्याम राधे श्याम बोल राधे श्याम बोल राधे श्याम बोल राधे श्याम राधे श्याम बोल 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 राधे श्याम राधे श्याम बोल राधे श्याम राधे श्याम बोल राधे श्याम 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 सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा
விழுந்துரும் அணைக்கும் அன்னையே அறிவிலாது ஓடி ஓடி அறிவிலாது ஓடி ஓடி விழுந்தொரும் எடுக்கும் அப்ப விளையாடும் போது தோழன் சொந்தமாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை சொந்தமாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை இப்படி இப்படி உலாவும் என் குருநாதன் வாழி 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 வாழி. நின்ற பயிர்க்கு வான் தரும் மழை போலே பாடி நின்ற பயிர்க்கு வான் தரும் மழை போலே ஈடிலா இசை செல்வோம் ஈன்ற நின்ற பயிர்க்கு வான் தரும் மழை போலே ஈடில்லா இசை செல்வோம் ஈன்ற குருவே உனக்கு கோடி கோடி நமஸ்காரம் இறைவனை பாடிட அருள் செய்த குருவே உனக்கந்த கோடி கோடி நமஸ்காரம். பொருளோடு புகழ் வேண்ட புவி மீதிலே பொருளோடு புகழ் வேண்ட புவி மீதிலே உன் அருள் ஒன்று போதும் நான் கடை தேரவே இருளான சுந்தரனின் இதயத்தில் ஒளியேற்றி இருளான சுந்தரனின் இதயத்தில் ஒளியேற்றி மருள் நீக்கவே வந்த குருவே இருளான கோடி கோடி நமஸ்காரம் இறைவனை பாடிட அருள் செய்த குருவே உனக்கந்த கோடி கோடி நமஸ்காரம். அருள் பெருகிடுமே இருள் விலகிடுமே குரு பாதுகையாகிடும் நம் துணையே அருள் பெருகிடுமே
समस्त सद्गुरुनाथ महाराज की। समस्त साधु मंडली की। ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் ஆடாதாரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமான் அவே ஆடாதாரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் சொல்லாதாரை சொல்ல வைத்து சொல்லிசைக்கும் பெருமான் சொல்லாதாரை சொல்ல வைத்து சொல்லிசைக்கும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் பாடாதாரை பாட வைத்து பாட்டிசைக்கும் பெருமான் அவை பாடாதாரை பாட வைத்து பாட்டிசைக்கும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் கூடாதாரை கூட வைத்து கூத்தாட்டும் பெருமான் அவை கூடாதாரை கூட வைத்து கூத்தாடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் சித்சபேஷா நீயாடும் அழகை கண்டு நீயாடும் அழகை கண்டு வேலாடி வருகுதப்பா 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 நீயா
வெற்றிவேல் முருகனுக்கு வதனே சுகாஸ்ய ரசாலா வதனே சுகாஸ்ய ரசாலா ஆராதவா சர்வாங்கி தனுசுலீலா வதனே சுந்தர
राजा रामचंद्र भगवान की जय। राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा ओहो राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा बोलो राधे कृष्णा राधे कृष्णा राधे बोलो राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा ओहो बोलो राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा काना कावे तोटी पानी पीवे काना कावे तोटी पानी पीवे कुंजर में करत कल्लोल तोटी मैना कुंजर में करत कुंजर में करत कल्लोल तोटी मैना काना कावे तोटी पानी पीवे कुंजर में करत कल्लोल तोटी मैना कुंजर में करत कल्लोल तोटी मैना राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा ओ हो हो बोलो राधे कृष्णा 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 बोलो राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा ओ हो हो ओ राधे कृष्णा 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 राधे एक ही तोती दुंडत गावे एक ही तोती दुंडत आई लगट किया नमोर तोती मैना लगट किया अनमोर तोती मैना एक ही तोती दुंडत आई लगट किया अनमोर तोती मैना मैना लगट किया अनमोर तोती मैना राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा ओ हो हो राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा ओ हो हो राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा ओ हो राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा நேத்தே சொன்னது போல சங்கோச்சப்படாம வெக்கத்தை விட்டு இந்த நாமத்தை சொல்லணும். கையை தட்டிண்டு நாலு நாளைக்கு அப்புறம் இந்த ஹாலில் வந்து கையை தட்டுறேன்னு சொன்னாலும் யாரும் உங்களை உள்ள அனுமதிக்க போறதில்ல, தட்டவும் சொல்ல போறது இருக்கிறது 4 நாள். அதுல 2வது நாள் பூர்த்தி ஆக போகுது. மீதி இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுவும் என்னன்னா பகவான் செலக்டடா பார்த்து தான் அனுப்பிச்சிருப்பார். எவ்வளோ பேர் இருக்கா, எத்தனை பேருக்கோ இது தெரியும். ஆனாலும் இத்தனை பேர் தான் இங்க வரணும்னு பகவான் நீங்க நிர்ணயம் பண்ணியிருக்கார்.
எப்படி எனக்கு இந்த பகவன் நாமா சொல்றதுக்கு ஒரு பாக்கியமோ உங்களுக்கும் இன்னைக்கு சொல்றதுக்கு ஒரு பாக்கியம். ஏன்னா தெரிஞ்சவ அத்தனை பேரும் வந்துட்டா இந்த ஹால் தாங்காது, கோவிலும் தாங்காது, ஹாலும் தாங்காது. செலக்டடா இத்தனை பேர் தான் வரணும்னு பகவான் தீர்மானம் பண்ணியிருக்கார். அவளால தான் வர முடியும். தெரியாம நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும்னா, எத்தனையோ பேர் வந்திருப்பா, பாதி வழியில திரும்பி போயிருப்பா. ஏன் செலவா இங்க வந்து இதை எட்டி பார்த்துட்டு கூட போறா. என்ன பிராப்தம்னா, இன்னைக்கு பகவன் நாமா சொல்லணும், இந்த சத்சங்கத்துல கடந்துக்கணும்னா அவர் எழுதி இருந்தாதான் அது நடக்கும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு அதை தானே சொல்றார். அவனுடைய கிருப்பை இருந்தாதான் வாக்குல இருந்து பகவன் நாமா வரும். எத்தனையோ காரியத்துக்கு மத்தியத்துல இது கிடைக்கிறது, அதுவும் 2 மணி நேரம், அதுவும் இந்த நாமா சொல்றது 1 மணி நேரம் மாத்திரம்தான். அதனால இருக்கிற காரியத்தை பிரயோஜனப்படுத்தி அதை எல்லாரும் புண்ணியவதா ஆக்கிக்கணும். பக்கத்துல இருக்கிறவால பார்க்காதீங்க. நேத்தே அதுதான் சொன்னேன், கண்ணை மூடின்றுங்கோ, வெக்கத்தை விட்டுட்டு விசர்ஜலஜாம் யோதித்தே மன்னாமானி நிரந்தரம் குலகோட்டி சமாயுக்தா லபத்தே மாமகம்பர். நீ தெரிஞ்சோ தெரியாமலும் உன் வாக்குல இருந்து பகவன் நாமா வந்துடுத்துனா அது உன்னை மட்டும் காப்பாத்தாது, உன்னுடைய குலத்தையே காப்பாத்து. அதனால அதை மனசுல வச்சுட்டு புண்ணியத்தை விருத்தி பண்ணிக்கிற காரியம் இந்த பகவன் நாம். வெக்கப்படாம இந்த நாமத்தை சொல்லுங்க. வெறுமை சொன்னா போறாது. அதையும் நேத்தே சொன்னேன், கையை மேல தூக்கி தட்டணும். நீ சொல்றதுனால, இந்த பகவன் நாமா சொல்றதுனால உனக்கு மாத்திரம் புண்ணியம் இல்லை, ஆகாசம் பரிசுத்தமா இருதுங்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு. நீ கையை அப்படி தூக்கிட்டு பகவன் நாமா சொன்னேன்னா ஆகாசம் பவித்திரமா இருக்கு. நீ பூமியில நின்று இந்த பகவன் நாமத்தை சொன்னேன்னா பூமி பவித்திரமா இருக்கு. இந்த பகவன் நாமா சொல்றதுக்கு அதனாலதான் எந்த விதமான ஜாதி குலம் கோத்திரம் யாரா இருந்தாலும் சரி இந்த நாமத்தை சொன்னா புண்ணியம். புண்ணியம் இருந்தாதான் இந்த வாக்குலேருந்து இந்த நாமமே வருங்கிற. நம்ம நினைக்கிறோம் சுலபமா வந்துடுத்துன்னு. பிரம்மாவுடைய ஆயுஷத்துல பல ஆயுஷ 100 ஜென்மா இருந்தாதான் இந்த ஒரு பகவன் நாமா, அது எந்த நாமம் வேணா எடுத்துக்கோங்க, ராமா கிருஷ்ணா கோவிந்தா சிவா எதை வேணா எடுத்துக்கோங்க. பிரம்மாவுடைய ஆயுஷ கணக்கு பண்ணா அது போயிட்டே பெரிய கோடிக்கணக்கான வருஷங்கள். அதுல 100 கோடி வருஷங்கள் 100 ஜென்மா பிரம்மாவுடைய ஆயுஷ எடுத்துட்டாதான் ஒரு நாமா பகவன் நாமா வாக்கில் வருங்கிற. ஆனா அது நம்மளுக்கு இன்னைக்கு சுலபமா கிடைச்சிருக்குன்னு மாத்திரம் பார்த்துட்டு இருந்தா போறாது. அதை என்ன பண்ணணும், நம்ம பலவத்தா மாத்திக்கணும்னா வாக்க தொடர்ந்து சொல்லணும். பகவான் வைகுண்டத்துல எங்க ஒரு பகவன் நாம சங்கீர்த்தனம் நடக்கிறதோ அந்த இடத்துக்கு பகவான் வைகுண்டத்தை விட்டுட்டு இங்க வந்துடுறார். கண்ணுக்கு தெரியலைன்னா, கண்ணுக்கு தெரியற அளவு புண்ணியம் நம்ம பண்ணல. ஆனா அவர் சொல்லப்படாம ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு சீட்டு ரிசர்வ் ஆயிடும். தத்ர திஷ்டாமி நாரதான பகவானுடைய வாக்கு. எங்க ஒரு பகவன் நாமா நடக்கிறதோ அங்க நான் இருப்பேன்னு பகவானுடைய வாக்கு. சூரிய மண்டலத்துல இல்ல, எந்த விதமான ஸ்தலங்களிலும் இல்ல, அந்த யோகிகளுடைய ஹிருதயத்துல இல்ல. அந்த பிரபு இங்க பகவன் நாமா சொல்ற காலத்துல இங்க வந்து இருக்காரு சாட்சாத். அதனால நம்மளுக்கு புண்ணியவசாத்து சிறிய அவகாசம் தான் அதுல அனுபவிக்கிறதுக்கு, இந்த பகவன் நாம அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால பக்கத்துல இருக்கிறவளை பார்க்காதபடிக்கு கண்ணை மூடின்னு இந்த நாமத்தை கையை தட்டின்னு சொல்லணும். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. ஓஹோ ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. ஓஹோ ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. ஓஹோ ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. मीरा के प्रभु गिरिधर नागर, मीरा के प्रभु गिरिधर नागर, मीरा के प्रभु गिरिधर नागर, मीरा के प्रभु गिरिधर नागर. चरण कमल चित डोल तोती मैना, चरण कमल चित डोल तोती मैना. मीरा के प्रभु गिरिधर नागर, चरण कमल चित डोल तोती मैना, चरण कमल चित डोल तोती मैना. राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा. ओहो राधे कृष्णा राधे कृष्णा राधे
जायतु जाय जायतु जाय जाय जायतु पैंढरी जाय जायतु जाय जायतु जाय जाय जायतु पंढरी होय होय वारकरी होय होय वारकरी जाय जायतु जाय जायतु जाय जाय जायतु पैंढरी जाय जायतु जाय जायतु जाय जाय जायतु पंढरी होय होय वारकरी 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 जाय जायतु जाय जायतु जाय जाय जायतु पैंढरी बोला विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल पांडुरंग सांडुनिया वाळू वेंडी सांडुनिया वाळू वेंडी काया इच्छीसी वैकुंठ 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 जाय जायतु जाय जायतु जाय जाय जायतु पैंढरी होय होय वारकरी बोला विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल पांडुरंग இந்த நாமாவளி பாடுற காலத்துல எல்லாரும் கைய ஒன்னா சேர்ந்து தட்டுங்க பாட்டு அந்த வரிகள் பாடுற காலத்துல கீழே இறக்கிக்கோங்க ஒரேடியா கையை தட்டினா கையும் வலிக்கும் தொடர்ந்து தட்ட முடியும் அதனாலதான் நாமாவளி நிறைய பாடுறேன் நீங்கெல்லாம் வாங்கி பாடணும் கையை தட்டின்னு பாடணும் அதனாலதான் அந்த பகுதியை நிறைய பாடுறது விட்டல பாண்டுரங்க போலா விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க போலா விட்டல பாண்டுரங்க அரே விட்டல பாண்டுரங்க போலா விட்டல பாண்டுரங்க போலா விட்டல பாண்டுரங்க போலா விட்டல பாண்டுரங்க அரே விட்டல பாண்டுரங்க போலா விட்டல பாண்டுரங்க
पांडरी क्षेत्र की तांडी विडलाम कडल तांडी विडला தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் तांडी विडलाम कडल तांडी विडला தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலா சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம் தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலா தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலா சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சார கடலை தாண்ட வேண்டியே சாரமற்ற சம்சார கடலை தாண்ட வேண்டியே ஆசையனும் பார கப்பலில் ஏறக்கூடாது ஆசையனும் பார கப்பலில் ஏறக்கூடாது தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம் ஆசையனும் ராமனல்ல ஓடக்காரன் ஓடி பிடியுங்கள்
புண்டலீ கவரதா शंख चक्रधर वैजयंतीधर शंख चक्रधर वैजयंतीधर पीतांबरधर गोवर्धनधर पीतांबरधर गोवर्धनधर तुलसी माला शोभित गला तुलसी माला शोभित गला तुलसी माला शोभित गला तुलसी माला शोभित गला गरुड़ गमन हरि पंकज नाभा गरुड़ गमन हरि पंकज नाभा गरुड़ गमन हरि पंकज नाभा गमन हरि पंकज नाभा ओ विठ्ठलाये पंढरीराया विठ्ठलाये बोला विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल पांडुरंग 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 हस्तकलिंगा स्वरूपलिंगा मस्तकलिंगा स्वरूपलिंगा हस्तकलिंगा मस्तकलिंगा स्वरूपलिंगा रूपाभंगा सज्जन सेंगा उपाभंगा सज्जन संगा कुल तिलका मन्मथ जनका कुलतिलका मन्मथ जनका पतित पावना दीन दयाळा पतित पावना दीन दयाळ ओ विठ्ठलाये रे बोला विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल अरे पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग भुवन रूपा विश्वस्वरूपा भुवन रूपा विश्वस्वरूपा भवभयता पारती बाप्पा भवभयताप हरति पापा निकांता रूपानयदा मिनिकांता रूपानंदा जननी जनक तुझी मावगलेना जननी जनक तुझी मामल ओ विठ्ठलाये पंढरीराया विठ्ठलाये बोला विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग पांडुरंग विठ्ठल 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 बोला पांडुरंग विठ्ठल 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 पांडुरंग चंद्रभाग तिरी उभा विटेवरी चंद्रभागे तिरी उमा विटेवरी करकटावरी रंगशिलेवरी करकटावरी रंगशिलेवरी महाद्वारी गरुड भागिनी महाद्वारी गरुड भागिनी विनवीनाथ जनार्दन स्वामी विनवीनाथ जनार्दन स्वामी ओ विठ्ठलाये पंढरीराया विठ्ठलाये विठ्ठल बोला विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल अरे पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल पांडुरंग 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 ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு தாத்பரியம் இருக்கும். இப்ப இந்த சத்சங்கம் நடக்கிறது இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா நீங்க எல்லாரும் பகவன் நாமத்தை திருப்பி சொல்லணும், அதுவும் கையை தட்டின்னு சொல்லணும். முடிஞ்சா எழுந்து நின்று ஆடலாம். ஆனா அதற்கு சாத்தியம் தெரியல, எல்லாரும் எப்படி இருக்கா அவளுடைய சௌரியம் தெரியல. இதனுடைய பலன் பிரயோஜனம்னு ஒரு காரியம் பண்ணா அதனுடைய பிரயோஜனம்னு ஒன்று இருக்குமோ. இந்த 4 நாள் சத்சங்கத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னா நீங்கள்லாம் வாக்கு நிறைய பகவன் நாமத்தை சொல்லணும், லஜ்ஜையை விட்டு இந்த நாமத்தை சொல்லணும், கையை தட்டி சொல்லணும். அதற்காக தான் இவ்வளோ ஏற்பாடும். அதனால அந்த பலனை முழுமையா அனுபவிக்கணுங்கனால எல்லாரும் இந்த நாமத்தை திருப்பி சொல்லணும்.
விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க அரே விட்டல பாண்டுரங்க 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 அரே விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க அரே விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க அரே விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க उत्पन्ना द्रविडे चाहम वृद्धिं कर्नाटके गता क्वचिन् क्वचिन् महाराष्ट्रे गुर्जरे जीर्णतांगतांगरा ஸ்ரீமத்பாகவதத்தில் பக்தி தேவ் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானம் சொல்ற காலத்துல நான் எங்க தோன்றினேன் அப்படின்னா உற்பன்னா திரவிடே சாகம். இப்ப வேணா இந்த தமிழ்நாடு நாஸ்திக பூமியா இருக்கலாம். நாஸ்திகம் பரவிண்டு வருது, நிறைய பிரச்சாரம் ஆறுது. ஆஸ்திக பூமி கிடையாது, என்னைக்குமே ஆஸ்திக பூமி தான், பிரச்சாரம் நிறைய இருக்கு. ஆனா இந்த பக்தி தேவி தன் வாக்கால சொல்றா. இது புஸ்தகம் எழுதின வால்மீகியோ இல்ல சுகரோ சொன்ன அபிப்பிராயம் கிடையாது, வியாசரோ சொன்ன அபிப்பிராயம் கிடையாது. அந்த பக்தி தேவி ஸ்வயம் மகாத்மியத்துல தன் வாக்கால சொல்றா, உற்பன்னா திரவிடேச்சா, திரவிட தேசத்துல தான் என்னுடைய உற்பத்திங்கிற. தமிழ்நாடு, கேரளா இந்த பிரதேசங்கள் எல்லாம் பக்தியினுடைய உற்பத்தி ஸ்தானமே. அங்கிருந்துதான் பக்தி பிறந்த இடம்னு சொல்லப்படுறது. ஆனா கொஞ்சம் இப்ப இருக்கிற காலத்துல நாஸ்திகம் மேல வந்தது போலையும் ஆஸ்திகம் கம்மியானது போலையும் தோற்றம் அளிக்கிறது. என்னைக்குமே நாஸ்திகம் மேல வந்துட முடியாது, ஆஸ்திகம் தான் என்னைக்கும். அதுதானே பகவான் கீதாச்சாரியன் சொல்றான், இந்த தர்மம் எப்பப்பெல்லாம் கீழே இறங்கி அதற்கு அழிவு வரதோ அந்த சமயத்துல நான் வந்து அதை நிலைநாட்டுவேன்னு பகவானுடைய கீதாச்சாரியன் வாக்கு. யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரதா அப்யுத்தான் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம்னு. அதற்கு அந்த கவலை நம்ம பட வேண்டாம். இது மாதிரி பல பேரை பார்த்தது இந்த பாரத தேசம். அதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு பிரகாசிச்சுட்டு இருக்கு. இப்ப இது போல ஒரு சூழ்நிலை இருக்கேன்னா கொஞ்ச நாள் இருக்கும், திருப்பி நம்மளுடைய ஆஸ்திகத்தை தான் மலரும். அதுதான் எப்பொழுதும் நிரந்தரமானது. சனாதன தர்மத்தை யாராலையும் வேற அறுக்க முடியாது. அழிச்சது போல தெரியறதுன்னா என்னன்னா கொஞ்ச நாள் தெரியும், திருப்பி திருப்பி சனாதனம் தான் வரும். தோற்றம் தான் அப்படி அழிக்கிறது. ஏன்னா பக்தியினுடைய உற்பத்தி ஸ்தானம் நம்ம தமிழ்நாடு. உற்பத்தி தமிழ்நாட்டில், பிறகு கேரளா தமிழ்நாடு, பிறகு விருத்தியானது கர்நாடக தேசத்தில், கொச்சின் கொச்சின் மகாராஷ்டிரே குர்ஜரே தீர்ணதாங்கதா. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இறக்கத்தை சந்திச்சு மகாராஷ்டிர பிரதேசத்திலையும் அபிவிருத்தியாக ஆகி குஜராத் தேசத்துல வந்து மறைஞ்சு போயிடுறான் அந்த பக்தி தேவி. ஏன்னா பக்தியினுடைய மூலஸ்தானம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டிலேருந்து வந்த தம்பதிகளுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த புண்டலீகன்னு சொல்லக்கூடிய அந்த பையன். அம்மா அப்பாவை ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தை, அதனாலேயே செல்லம் நிறைய கொடுத்துட்டான். செல்லம் நிறைய கொடுத்து வளர்த்ததுனாலேயே அதிபரிச்சியாத்து அவஜ்ஞான அந்த குழந்தை ஒரு அனுசரணை இல்லாதவனா போயிடுறான். அப்பா அம்மா சொல்றத அலட்சியப்படுத்துறது. இப்படி இருக்கான் அந்த குழந்தை. சொல்லி பார்க்கறா, அவன் கேட்கறது போல தெரியல. நாளுக்கு நாள் அது வளர்ந்துட்டே இருக்கு, அபிவிருத்தி ஆகிட்டே இருக்கு. ஏன்னா குழந்தை காலத்திலேயே இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஆத்திலேயே குழந்தைகள் இருக்குந்தான்னா அவளுக்கு நல் நடத்தைகளை நம்ம தான் சொல்லித்தரணும். இதில் வெக்கப்பட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. குழந்தைகளை அப்பா அம்மாவை கூப்பிட்டு, அப்பா அம்மா குழந்தைகளை கூப்பிட்டு வாங்கோ போங்கோன்னு சொல்றதுக்கு முதல்ல சொல்லித்தரணும். இதை சொல்றதுக்கு முதல்ல சங்கோச்சமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பையன் எப்படி பழகியிருக்கான்னா வா போன்னு கூப்பிட்டு பழகியிருக்கான்.
அவனை கூப்பிட்டு வாங்கோ போங்கோன்னு திடீர்னு கூப்பிட்டா அவனுக்கும் தடுமாற்றம், இந்த அப்பா அம்மாவுக்கு தடுமாற்றமா இருக்கு. இன்னும் திடீர்னு குழந்தை வாங்கோ போங்கோ அப்படின்னு சொல்றானேன்னு. அப்படி இருந்தாலும் அதை நம்ம அந்த பழக்கத்தை அபியாசப்படுத்தணும். ஏன்னா இதை நீ யாருக்கு பண்ற நல்லதுன்னா சங்கோஜம் வெக்கத்தை பார்த்தா முடியாது. இந்த குழந்தைகளுக்கு ஸ்ரேயஸ் வரணும்னா நீ இதை சொல்லி கொடுத்து தான் ஆகும். இல்லை குழந்தைக்கு ஸ்ரேயஸ் வேண்டாம் அப்படின்னு நினைச்சா இதை சொல்லி கொடுக்க வேண்டாம். ஒரு குழந்தை அப்பா அம்மா வாப்போன்னு சொல்லி கூப்பிட்டு பழகினான்னா ஸ்மசானே ஜாயத்தே விரக்ஷான்னு அந்த குழந்தைக்கு மரஜன்மா கிடைக்குங்கிறது நம்ம சாஸ்திரங்கள்லாம். அதுவும் எப்படின்னா சாதாரண ஸ்தலங்கள்ல இல்லை, ஸ்மசானே ஜாயத்தே விரக்ஷா. நல்ல இடத்துல கோவில் வாசல்ல பில்வ மரமாகவோ இல்லை கோவிலுடைய பிராகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த துளசி மரமாகவோ இருப்பான். எங்க இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல மரமாக இருப்பான்னு சொல்றது. அப்படி நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளே ஒரு மரஜன்மா ரிசர்வ் பண்ணி தரணும்னா குழந்தைகள் கூப்பிட்டா பேசாம இருக்கலாம். அப்படி வேண்டான்னா அதை எடுத்து சொல்லணும். ஏன்னா தர்மத்தை நம்ம சொல்லாம யாரும் சொல்லி தருவா? முன்னாடி பெரிய ஆத்துல எல்லாரும் சேர்ந்திருந்தோம், கூட்டு குடும்பமாக இருந்தோம். அந்த காலத்துல பெரியவா பக்கத்துல இருந்தா எல்லாத்தையும் எடுத்து சொன்னோம். இப்ப எப்படின்னா ஆத்துல ஒரு பெரியவா கிடையாது. அந்த தர்மத்தை எடுத்து சொல்லி தரத்துக்கு ஆசாமியே கிடையாது. எல்லா பெரியவாலும் எங்க இருக்கான்னா ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கா, விருத்தாசிரமத்தில் இருக்கா. ஏன்னா அவளை கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல விட்டுடுறா, பாரமா இருக்குன்னு கொண்டு போய் விட்டுடுற. குழந்தையா இருக்கிற காலத்துல ஒன்ன உங்க அப்பா பாரமா நினைச்சிருந்தா, அம்மா பாரமா நினைச்சிருந்தா, நீ இப்படி பெரியவனா வந்திருக்கலாம், வர முடியுமா உன்னால? ஆனா இதை எதுவுமே கவலைப்படாதபடிக்கு அவ வயசான காலத்துல அவளால சில சிரமங்கள் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் அதெல்லாம் அனுசரணை பண்ணிண்டு அவளை கூட வச்சுக்கணும். ஏன் கூட வச்சுக்கணும்னா என்னைக்கா இருந்தாலும் அந்த குழந்தை க்ஷேமமா இருக்கணும்னு கடைசி பர்யந்தம் நடக்கக்கூடியவா அப்பா அம்மா. உனக்கு குழந்தை வந்திருக்கும், ஆனா அவ உன்னை குழந்தையாக பார்ப்பா. ஒரு இடத்துக்கு போனோன்னா அவ பிரார்த்தனை பண்ணுவா, அந்த குழந்தை போறானே நல்லபடியா வரணுமேன்னு. எது திருப்பி கொண்டு வந்து நம்மளை ஆத்துல சேர்க்கும் அப்படின்னா இந்த பிரார்த்தனை தான் நம்ம கொண்டு வந்து ஆத்துல சேர்க்கும். ஏன்னா அவ அப்படி கவலைப்படுறாளோ அந்த கவலை தான் கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி ஒரு பெரியவா ஆத்துக்கு இருந்தா நல்லது கெட்டது சொல்லுவா, தர்மங்களை எடுத்து சொல்லுவா. அவ எல்லாம் இப்ப ஆத்துல கிடையாது. அதனால குழந்தைகளை நம்மளே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். குழந்தைய கூப்பிட்டு சந்தியா காலத்துல விளக்கேற்ற சொல்லணும். 2 வேளையும் சாயம் பிராதா 2 வேளையிலையும் அந்த குழந்தைய சுவாமினுடைய நமஸ்காரம் பண்ண சொல்லணும், சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ண சொல்லணும், விளக்கேற்ற சொல்லணும். ஏன்னா நம்ம சொல்லாமல் இதெல்லாம் யார் சொல்லுவா? விளக்கே ஏற்றுறது கிடையாது, கோலம் போடுறது, விளக்கே ஏற்றுறது. ஆத்து காரியத்தெல்லாம் அந்த குழந்தைக்கு ஒரு விவரம் வந்ததுன்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு பண்ண சொல்லும். தலையை விரித்து போட்டுன்னு இருக்கக்கூடாது, புஷ்பம் வச்சுக்கணும். எதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் சமிருத்தியாக பண்ணிக்கிறேன். தலையை எப்போ பார்த்தாலும் விரித்து போட்ட கோலம் தான். எப்போ விரித்து போட்டுக்கணும்? அதற்குன்னு ஒரு காலம் வரும், அப்போ விரித்து போட்டுக்கணும். பண்ணக்கூடாததை 24 மணி நேரம் பண்ணிட்டு இருக்கோம், பண்ண வேண்டியதில் ஒரு தடவை கூட பண்ணுறதில்லை. நம்ம விளக்கேற்றுறதை விட அந்த குழந்தைய விட்டு விளக்கேற்ற சொல். ஒரு ஸ்தோத்திர பாடம் கார்த்தாலேருந்து அந்த ஒரு ஸ்தோத்திர பாடத்தை சொல்லி ஒரு 2 நிமிஷம் சுவாமி சந்நிதியில் இருந்து நமஸ்காரம் பண்ணு. இதெல்லாம் யாருக்கு ஸ்ரேயஸ்ன்னா அந்த குழந்தைகளுக்கு ஸ்ரேயஸ். நம்ம சொல்லி கொடுத்தா தானே அந்த குழந்தைகளுக்கு தெரியும். அதனால அந்த அப்பா அம்மா அந்த குழந்தைக்கு உரிய காலத்தில் அதை சொல்லி தராதனாலே இந்த புண்டலீகன் அனுசரணை இல்லாதவனா இருக்கு. அப்பதான் தோணித்து என்னதான் இருந்தாலும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு தான் அவ கல்யாணம் பண்ணி வச்சா. ஆனா நேர் விபரீதமா போயிடுது. என்ன ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்ச அந்த பெண் இருக்காளே, அவ என்னன்னா நேர் மாறுதலா இருந்தா இவனையும் சேர்த்து இழுத்துன்னு போயிட்டான். அதனாலதான் தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய குழந்தையான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு யோஜனை பண்ற காலத்துல பலவிதமான ஜனங்களை பக்கத்துல வச்சுன்னு யோஜனை பண்ணார். என்ன ஒரு ஆச்சரியம்னா பாரத தேசத்துல மாத்திரம்தான் கல்யாணம்ங்கிறது 2 குடும்பத்தினுடைய சமாச்சாரம். மற்ற வெளிநாடுகள்லாம் ஒரு மணப்பெண் ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீக்குடையதான ஒரு சம்பந்தம்.
வேணா இஷ்டப்பட்டா பண்ணிப்பா, இல்லைன்னா பண்ணிக்க மாட்டான். ஆனால் பாரத தேசத்தில் எப்படின்னா 2 குடும்பம் சேரக்கூடியதான ஒரு சம்பந்தம். நம்ம பாரத தேசனுடைய தொன்று தொட்ட கலாச்சாரம் இதுதான். அதனால தான் பெரியவாளா பார்த்து பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுன்னு பத்திரிகையில் போடும். அவெல்லாம் சேர்ந்து எடுக்கப்பட்டதான முடிவு. இதே ஃபாரின் போயிட்டேன்னா அந்த 2 குழந்தைகளுக்கு, அந்த 2 மணப்பெண் புருஷன் ஸ்திரீ, அவளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அதற்கு மேலே நீ அதில் இன்டர்ஃபியர் பண்ணினேன்னா அவள் என்ன சொல்லுவா, என்னுடைய லைஃப்பை நீ எதற்கு பார்க்குறேன்னு கேட்குற. இதுதான் வெளிநாடு. ஆனால் நம்ம தேசம் எப்படின்னா அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு பண்ணக்கூடியதான் ஒரு கல்யாணம். 2 குடும்பத்தினுடைய சம்பந்தம். அங்கே 2 தனிப்பட்ட நபர், இங்கே 2 குடும்பம். அது மாத்திரமில்லை, பொன் பார்க்குற காலத்தில் பலவிதமான விஷயங்களை யோஜனை பண்ணி தான் ஒரு கல்யாணம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரூபமாக பார்ப்பாள். அந்த பெண்ணும் பிள்ளையும் எப்படி பார்ப்பான்னா கன்யாவரைய ரூபம். அவளுக்கு ஒரு விஷயம் மாத்திரம்தான் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்ல ஆரோக்கியமான சரீரம் இருக்கா, ரூபம் நன்னா இருக்கா, இது மாத்திரம்தான் அவள் கண்ணில் படும். மித்ததெல்லாம் எதுவுமே அவள் கண்ணுக்கு படாது. மாதா வித்தம் பிதா ஸ்ருதம். அப்பா என்ன பார்ப்பார்னா நல்ல படிப்பா இருக்கானா, நல்ல குடும்பமா இருக்கா, பேறுபட்ட குடும்பமா இருக்கா, இது அம்மா பாப்பா. நல்ல ஒரு மாதா வித்தம் பிதா ஸ்ருதம், நல்ல புகழுள்ள குடும்பமா இருக்காளா, நல்ல குடும்பமா இருக்கான்னு அம்மா பாப்பா. அப்பா எப்படின்னா நல்ல உத்தியோகம், கை நிறைய சம்பாத்தியம் இருக்கா, இது அப்பா பாப்பார். பாந்தவா குலமிச்சந்தி, கூட இருக்கக்கூடிய சொந்தக்காரெல்லாம் எந்த குடும்பத்திலேருந்து இருக்கா, நல்ல குடும்பமா, இதை பாப்பா. இஷ்டான்னு மிதரே ஜனா, வந்தவா அத்தனை பேர் என்ன நினைப்பா, அந்த கல்யாணத்தை சீக்கிரமே கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணான்னா 2 நாள் லீவை போட்டுட்டு வந்து நல்ல வகை வகையாக ஆகாரம் இருக்கும், 10 பேரை பார்க்கலாம், கலகலன்னு இருந்து அந்த கல்யாணத்தை என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போலாங்கிறது அவளுடைய எண்ணமா இருக்கு. இது போல ஒருத்தர் பார்த்த கோணம் இன்னொருத்தர் பார்க்க மாட்டோம். இதுதான் இப்படி இருக்கக்கூடிய பலதரப்பட்ட ஜனங்கள் கூடி சம்பந்தப்பட்டு நிச்சயிக்கப்பட வேண்டியது ஒரு கல்யாணம். அதனால இந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணினா எல்லாம் தீர்மானம், எல்லாம் சரியா போயிடும். அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா. ஏன்னா வந்த பெண்ணுடைய கையில தான் இருக்கு இந்த குலமே. அதனால தான் தசரத சக்கரவர்த்தி அவ்வளோ யோஜனை பண்ற. வரக்கூடிய பெண் சரியா இருந்தான்னா இந்த குடும்பம் அபிவிருத்தி ஆகும். வரக்கூடிய அந்த பெண் சரியா இல்லைன்னா குடும்பம் வீணா போயிடும். அவ கையில தானே மேலே அபிவிருத்தி ஆக வேண்டிய விஷயம் இருக்கு. அதனால தசரதன் கவலைப்பட்டார். யாருக்கு? ராமச்சந்திர பிரபுவுக்கே கவலைப்பட்டார். அப்படின்னா இப்பெல்லாம் யோஜனை பண்ணி பார்க்கணும் நம்ம. அதனால கல்யாணம்ங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் நம்ம பாரத தேசத்துல இந்து கலாச்சாரத்தில். அதை தீர்மானம், அப்படி வரக்கூடிய பெண் நன்னா இருந்துட்டான்னா அவ குடும்பத்தை எங்கேயோ எடுத்துன்னு போயிடும். அதுவும் இல்லாம அந்த பெண்ணுக்கு பக்தி ஸ்ரத்தை இருந்துருத்துன்னா இவன் முன்ன பின்ன இருந்தாலும் இவனையும் சேர்த்த அழிச்சுன்னு போயிடும். என்னைக்குமே 100க்கு 100 சமமான ஜோடிகளை பகவான் சிருஷ்டி பண்ணவே மாட்டான். எப்படி இருக்குன்னா 60-40 70-30 இது போல தான் இருக்கும். இவன் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட பஞ்சகஜம் கட்டிண்டு பூஜைகள்லாம் பண்ணிட்டு கோவிலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பையனா இருப்பான். அவனுக்கு வரக்கூடிய பத்னி சூர்பனகா மாதிரி ஒரு பத்னியா இருப்பான். அந்த பேரே சேராம இருக்கும். இன்னும் சில இடத்துல எப்படி இருக்குன்னா இந்த அம்மா ரொம்ப பக்தி ஸ்ரத்தையா இருப்பா, அவ தான் எல்லாத்தையும் இழுத்துன்னு போவா. ஏகாதசி விரதத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லா விரதம், வெள்ளிக்கிழமான விரதம், கோவிலுக்கு போகிறது, ரொம்ப பக்தி ஸ்ரத்தை இல்லாத, சொல்லாத ஸ்லோகங்கள் கிடையாது, பண்ணாத இடத்துல பிரார்த்தனை கிடையாது, அப்படி இருப்பா அந்த அம்மா. இவன் எப்படின்னா ஒரு கையிலேயே கட்டிண்டு ஒரு ஆச்சார அனுஷ்டானம் இல்லாதபடிக்கு திருவா சுத்திண்டு அவன் பாட்டுக்கு இருப்பான். இவனும் சேரமாட்டான், அவளும் அவனும் சேரமாட்டான். இப்படி இருக்கும் ஜோடி. ஆனா அந்த வரக்கூடிய பெண் அண்ணா வந்துட்டான்னா இவனையும் சேர்த்து திருத்தி கொண்டு போயிடுவா. அதனாலதான் பெண் பார்க்கறது அவ்வளவு முக்கியமான கலாச்சாரம் நம்ம பாரத தேசத்துல. அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா இதெல்லாம் சரியாகணும்னு தீர்மானம் பண்ணா, ஆனா அது எல்லாம் விபரீதமா போயிடுது. வந்த பெண் சரியில்லாதனால இவனை திருத்த முடியல. உடனே அவ என்ன பண்ணான்னா
க்ஷேத்ராடன் போகணுன்னு இவன்கிட்ட கேட்குறா இந்த குழந்தைகிட்ட. ஏன்னா இங்கே இருக்கிறதுக்கு க்ஷேத்ராடனம் போயிடலான். அதெல்லாம் அழிச்சுட்டு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டான் அந்த புள்ள. ஒரு பையனா பிறந்தவன் 3 காரியம் தீர்மானமாக செய்யும். அது அவனுடைய கடமை. ஜீவத்தோர் வாக்கியதரணாத் பிரத்யப்தம் பூரி போஜனாத் கயாயாம் பிண்டதானஞ்ச். உயிருள்ள காலத்துல அப்பா அம்மா என்ன வார்த்தை சொன்னாலும் அதை அனுசரித்து கேட்டு நடந்துக்கணும். ஒரு கால் வயசான காலத்தில் அவ சொல்றது தப்பாக கூட இருக்கலாம், அது பிராக்டிக்கலுக்கு ஒத்து வராத விஷயமாகவே இருக்கலாம், இருந்தாலும் அதை கேட்டு நடந்துக்கணும். அப்பதான் அவளுக்கு ஒரு திருப்தி, மன சந்தோஷப்படுவா. அதனால அவ இருக்கிற காலத்தில் அவ சொல்படி கேட்டு நடக்கணும். நடக்காட்டி கூட அவளுக்கு நேரம் நடக்கிறது போல ஒரு பாவனையாவது பண்ணும். சில விஷயம் அவள் சொல்றது பிராக்டிக்கலுக்கு விரோதமாக இருக்கும், அதை நடைமுறைப்படுத்த முடியாதபடிக்கு இருக்கும். அப்படி இருந்தால் அவளுக்கு நேரம் அதை மறுத்து பேசாதபடிக்கு அதை ஏத்துண்டு நடத்திவிடும். சொல் பேச்சை கேட்கணும். முதல் விஷயம் பிரத்யப்தம் பூரி போஜனாத். வருஷா வருஷம் அவளுக்கு உரிய திதியில பண்ண வேண்டிய காரியங்களை ஸ்ரத்தையாக எடுத்துன்னு விதிப்படி நடத்தணும். கயாயாம் பிண்டதானாஞ்ச். இங்க பண்ணிட்டு இருந்தா போறாது, ஒரு தடவையாவது காசி கயைக்கு போய் அவளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பித்ரு கர்மாக்களை கரெக்டா அங்க போய் ஒரு தடவையாவது கொடுத்து. யாரு புத்திரன்னா இந்த 3 காரியத்தை யாரு பண்றானோ அவனே புத்திரன், அவனே மகன். இது நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. சொல் பேச்சு கேட்காம அவளை ஏத்துக்கவும் இல்லை, அவள் சொல் பேச்சையும் கேட்கல. அவ பார்த்தா இப்படி கேட்காத புள்ள கூட இருக்க வேண்டான்னு கிளம்பி க்ஷேத்ராடன் கிளம்பி போயிடுறா. எதை நோக்கி பிரயாணம்னா புண்ணிய நதியான கங்கையை நோக்கி பிரயாணப்படுற. எத்தனையோ தேசங்கள்ல நதி இருக்கு, நதி இல்லாத ஊர் உண்டா? ஆனா நம்ம பாரத தேசத்துல மாத்திரம்தான் அந்த நதின்னு பேர் கிடையாது, புண்ணிய நதிகள்னு பேர். மற்ற எல்லா ஊர்லேயும் நதி இல்லையான்னு யூஎஸ்ல இருக்கு, லண்டன்ல இருக்கு, எல்லா ஊர்லேயும் இருக்கு. ஆனால் பாரத தேசத்தில் ஓடக்கூடிய நதிகளுக்கு மாத்திரமே புண்ணிய தீர்த்தம்னு பேர். புண்ணிய நதி, புண்ணிய தீர்த்தம். ஏன்னா இங்கே ஒரு சொம்பு நீ உள்ளே இறங்கி ஸ்நானம் பண்ணாலும் அதுலேருந்து ஒரு சொம்பு எடுத்து தலையில் விட்டுண்டாலும் உன்னுடைய சகல பாபத்தையும் போகக்கூடியதான சக்தி இந்த ஜலத்துக்கு மாத்திரம்தான் இருக்கு. அதனால அந்த புண்ணிய தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பி போயிட்டா. போனாவா போற வழியில இவன் கிளம்பி போயின்னு இருக்கா, கஷ்டப்பட்டு போயின்னு இருக்கிற அந்த தம்பதிகள் இந்த அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானே அந்த பெண்ணும் போகணும்னா நானும் தீர்த்த யாத்திரை போகணும். இப்படி வெளியில போனோம்னா உடனே ஒரு அப்பா அம்மாவை விட்டாச்சு, இவளை எப்படி விடுறது? ஒரு குதிரையை வாங்கி அதில் உட்காத்தி வச்சு அந்த சாமான்கள்லாம் குதிரை மேலே வச்சு அந்த பத்னியை அழிச்சுட்டு போற காலத்தில் அப்பா அம்மாவை பார்க்குறான். ஆனால் அவளும் கேட்குறான், என்ன கூட்டிட்டு போன்னு. ஒன்றும் கேட்டுக்கவே இல்லை, கிளம்பி போயிடுறான். அப்படி போனா ஒரு காசி கங்கை தீரம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. சில மணி நேரங்களில் போனால் அந்த கங்கையை அடைஞ்சுடலாம், காசி அடைஞ்சுடலாம். அப்படி இருக்கிற காலத்தில் இருட்டி போயிடுத்துங்கிறதுனால ஒரு சத்திரத்தில் தங்கினான். ரெஸ்ட் எடுத்துட்டு கார்த்தால கிளம்பி போகலாமே. அந்த சமயத்தில் தான் அந்த 3 பெண்களும் சிஸ்ரூஷ பண்றது எல்லாத்தையும் பார்த்து, இந்த 3 பெண்கள் சிஸ்ரூஷ பண்ற காலத்துல, சேவை பண்ற காலத்துல கருத்த நிறமா இருக்கா, சேவை பண்ணி திரும்பி வரும்போது வெளுத்த சுந்தரிகளா இருக்கா. இதை பார்த்தோன்னு தான் அவனுக்கு ஆசை தாங்கலை. ஆஹா, இப்படி ஒரு கருத்த திருமேனியோட உள்ளவா இப்படி மாறினது என்ன காரணம்? உடனே அவர்கிட்ட போய் கேட்க அவர் தான் சொன்னார், அப்பா அம்மாவுக்கு சிஸ்ரூஷ பண்றதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. அப்பா அம்மாவுடைய சிஸ்ரூஷையில இவ்வளோ ஒரு விஷயம் அடங்கியிருக்கா, நான் இதை தெரியாம அவளை உதறிட்டு வந்துட்டேன்னு பார்த்தா நேரா இது அப்பா அம்மா பெருமை முழுக்க அவனுக்கு தெரிஞ்சுது. ஞானம் உட்பட சித்திக்கக்கூடியதான விஷயம் அதில் இருக்குன்னு தெரிஞ்சோன்னு நேரா அப்பா அம்மாட்ட போய் அவளை நமஸ்காரம் பண்ணி, எத்தனை தப்பு பண்ணியிருந்தாலும் அதை அவ கண்டுக்கவே இல்லை.
அந்த குழந்தைய வாரி அணைச்சு கட்டி முத்தம் கொடுத்து இப்பயாவது வந்து என்னை கூட்டுண்டியேன்னு நினைக்கிறேன். உடனே என்ன ஆச்சுன்னா அந்த அப்பா அம்மாவை கூட்டிட்டு யாத்திரையை தொடங்குறான். நேராக காசிக்கு போக காசியை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். போற வழியில ஒரு தீரம், எதுன்னா இந்த பீமா நதி தீரம். இப்ப அந்த ஊர்ல ஓடக்கூடிய நதி சந்திரபாகானுங்கிற பேர்ல ஓடுறது. ஆனா அந்த காலத்துல ஏன் சந்திரபாகான்னா பகவான் நின்ற அப்புறம் அதை சந்திராகாரமாக அந்த நதி போனதுனாலேயே அதற்கு சந்திரபாகான்னு பேர். அதற்கு முன்னாடி அந்த நதிக்கு பீமா நதின்னு பேர். அந்த பீமா நதி தீரம் வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த அப்பா அம்மா கேட்கிறா, இந்த இடம் ரொம்ப ரம்யமாக இருக்கு, மனசுக்கு சாந்தத்தை கொடுக்கறது, நம்ம இந்த பீமா நதி பீமா நதி தீரத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு பின்ன கிளம்பி போகலாம். ஆக அப்படியே பண்ணலாம்னா ஒரு அங்க இருக்கக்கூடிய வஸ்துக்களை வச்சுண்டு ஒரு பர்ணசாலையை கட்டி நிர்மாணம் பண்ணி அந்த அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு வர பார்த்தா இந்த ஸ்ரத்தையாக ஒவ்வொரு வேலையும் அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து கார்த்தாலேந்து ராத்திரி வரைக்கும் வேற காரியம் இல்லை, இதுவே காரியமாக எடுத்துட்டு பண்ண. இப்படி ஸ்ரத்தையா இவர் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல அது எதனுடைய சமகாலம், எந்த காலம்னா கிருஷ்ணாவதாரம் பண்ணின பகவான் துவாரகாதீசனாக பிரகாசிச்சுட்டு இருக்கிற காலம் அது. சுவாமி அங்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்தில் இந்த திரிலோக சஞ்சாரியான நாரதர் துவாரகாதீசனை பார்க்கறதுக்கு அந்த துவாரகைக்கு வர வந்த நாரதர் இடத்துல பகவான் கேட்கிறார், நீங்க ஒரு இடம் விடாம எல்லா இடமும் போறீங்களே, திரிலோக சஞ்சாரியாச்சே நீங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். திரேதாயுகத்துல ராமாவதார காலத்துல சுவாமி எவ்வளோ ஒரு பக்தியாக அப்பா அம்மாட்ட இருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நாட்டை விட்டு ராமர் காட்டுக்கு போனார். எதனால போனார்னா பிதுர்வச்சனம் உத்தமம், குர்வர்த்தே தெக்தராஜ்யாங்கிறார் வால்மீகி மகரிஷி. ஒரே ஒரு வார்த்தைக்காக போனார். என்ன வார்த்தைன்னா அப்பா சொல்லிட்டாருங்கிறத முன்னிட்டு சுவாமி தர்மத்தை முன்னிட்டு காட்டுக்கு போனார். இதுலயும் என்ன சுவாரஸ்யம்னா நேரடியாக தசரதன் அவருடைய குழந்தைய கூப்பிட்டு நீ காட்டுக்கு போன்னு நேரடியாக சொல்லவே இல்லை. சொன்னது யாருன்னா அந்த கைகேயி அம்மா தான் சொன்னான். ஆனா அதை கூட பகவான் கணக்கில் எடுக்காதபடிக்கு தசரதன் சொன்னதாக வந்து சொன்ன அந்த கைகேயினுடைய வார்த்தையை எடுத்துட்டு சுவாமி காட்டு கிளம்பி போன. எதனாலன்னா அப்பாவுடைய வாக்கு அவ்வளோ முக்கியம். அதனாலதான் பின்னாடி தசரதன் அழறார், சுவாமி காட்டுக்கு கிளம்பி போறார், நில்லுப்பாங்கிறார், அதையும் தாண்டி போறார். போற அந்த தசரதனை பார்த்து அந்த ராமரை பார்த்து தசரதன் அழறார். ஆகா எல்லாரும் நல்ல புள்ளைய பெத்துட்டோன்னு கெட்ட புள்ளைய பெத்துட்டோன்னு அழுவா. ஆனா இந்த தசரதன் என்னன்னா நல்ல புள்ளைய தெரியாம பெத்துட்டேனேன்னு அழறான். ஏன்னா ஒரு கெட்ட புள்ளைய போக்கிரி சாக்கிரிய பெற்றிருந்தோன்னா அந்த புள்ளை என்ன பண்ணுவான்னா இவன் நான் நேரடியாக சொல்லல, ஆனா என்னுடைய வாக்குன்னு காட்டு கிளம்பி போறது இந்த குழந்தை ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ஒரு கெட்ட புள்ளைய பெற்றிருந்தேன்னா அவன் என்ன பண்ணுவான்னா மச்சனோ ஷட்டனோ கூட ஜோடியை தேத்துண்டு எய்த்தாப்புல ஒரு வீடை வாடகைக்கு எடுத்துட்டு அங்கேயே இருந்துட்டு கேச அப்பா மேல போட்டுட்டு எய்த்தாப்புலையாவது இருப்பானே, திட்டிண்டாவது அங்க கண்ணுக்கு நேரம் இருப்பான், புள்ளைய பார்த்துண்டாவது இருக்கலாம். ஆனா இப்படி ஒரு புள்ளை என்னன்னா நேரடியாக நான் சொல்லல இருப்பாங்கிறேன், நான் நேரடியா சொல்லல, ஆனா நான் நேரடியாக இப்ப இருங்கிறேன். ஆனா அதை கூட மதிக்காதபடிக்கு அப்பாவுடைய வாக்குன்னு அந்த வாக்கை பெருசா எடுத்துட்டு இப்படி ஒரு புள்ளை இருக்கானே தெரியாம நல்ல புள்ளைய பெத்துட்டேனேன்னு வருத்தப்பட்டாராம் தசரத். அந்த பித்ருவச்சனம் உத்தமம்னு சுவாமி அதை எடுத்துன்னு காட்டுக்கே போனார். இந்த புண்டலீகன் அவ அப்பா அம்மாவை சுசுரூஷ பண்ணிட்டு இருக்கார். அதே போல துவாரகாதீசன் கேட்கிறார், நான் அந்த காலத்துல அப்படி பண்ணிட்டு இருந்தது போல அப்பா அம்மா கிட்ட ஒரு பக்தி ஒரு ஸ்ரத்தை இருந்தது, அது போல இந்த கலியுகத்துல யார் இருக்கா? கலியுகம் இன்னும் பிறக்கல, கலியுகம் பிறக்க போறது கடைசி தருவாய் அது. சுவாமி கேட்கிறார். உடனே அந்த நாரதர் சொன்னார், உங்களை காட்டிலும் ஸ்ரத்தையா இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கு.
சுவாமிக்கு உடனே ஆச்சரியம், என்ன காட்டிலும் யார் அது ஸ்ரத்தையா இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டா, இப்பதான் சொல்றார், புண்டலீகன் ஒரு பக்தன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சேவ மனப்பான்மையோட பக்தி ஸ்ரத்தையோட எல்லாத்தையும் பண்ண. என்ன விடவான்னார், வந்து பாருங்கோ தெரியுங்கிற. உடனே அட்ரஸை வாங்கிட்டார். நேரா சுவாமியும் ருக்மிணி தேவியும் கிளம்பி அந்த துவாரகாதீசனும் ருக்மிணி தேவியும் கிளம்பி அந்த பீமா நதி தீரத்துக்கு வந்துட்டோம். வந்தா அந்த ஓலக்குடிசையில் இருக்கக்கூடிய அந்த புண்டலீகனை போய் கூப்பிடுறான். புண்டலீகன் இருக்காரா, புண்டலீகன் இருக்காரான்னு ஒரு குரல். உள்ள இருக்கக்கூடிய அந்த புண்டலீகன் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு, இதோ வந்துட்டே இருக்கேன்னு ஒரு குரல் மட்டும் வருது. வந்து பார்த்தா ராஜா ராணி கோலத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனும் ருக்மிணி தேவி. எதற்கு சமமான காலம்னா, அந்த கிருஷ்ணர் ராஜான்னு கிருஷ்ணர் வந்திருக்காருன்னு நினைக்க முடியல. ஏன்னா அது ராஜா ராணிக்கள்ல இருந்த தருணம் அது. உடனே அவர் நினைச்சாரு, ஏதோ ஒரு தேசத்து ராஜா ராணி வந்திருக்கா. எதற்காக வந்திருக்கேன்னா, இல்லை உங்களை பார்க்க தான் வந்திருக்கு. அப்படியா, கொஞ்ச நேரம் இருங்கோ, எங்க அப்பா அம்மாவுடைய சேவையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். உடனே பார்த்தார், அங்க வீடு கட்டி மீதி வச்சிருக்கிற செங்கல் எடுத்து அப்படி எடுத்து போட்டார், இஷ்டிகையை எடுத்து போட்டார். ஏன்னா ஆத்துக்கு வந்தவாழ்கிட்ட 3 விஷயம் பண்றது ரொம்ப அவசியம். வந்தவாளை வாங்கோன்னு உபச்சாரம் பண்ணி கூப்பிடணும், வாய் நிறைய சிரிச்சுண்டே கூப்பிடணும். அது மாத்திரம் இல்லை, உட்காருங்கோன்னு சொல்லிவிட்டு வாங்கோன்னு கூப்பிட்டு உட்காத்தி வச்சு ஒரு டம்ளர் தீர்த்தம் எடுத்து கொடுக்கணும். இதெல்லாம் பேசிக்கா உள்ள விதிமுறைகள். அதற்கு மேல உன்னுடைய சௌரியம் எது வேணாலும் பண்ணலாம். நம்ம சௌரியம், காஃபி வேணா காஃபி கொடுக்கலாம், டிஃபன் வேணா டிஃபன் போடலாம். அதெல்லாம் உன்னுடைய சௌகரியத்தை பொறுத்தது. உபச்சாரம் பண்ணிவிட்டு அவர் உட்கார்றதுக்கு எதுவும் இல்லை. உடனே பார்த்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இஷ்டிகையை எடுத்து போட்டு செங்கல் எடுத்து போட்டு அதற்கு மேல இருங்கோன்னு சொல்ல, சுவாமியும் தேவியும் என்ன பண்ணான்னா அதன் மேல ஏறி நின்னுண்டாள். நிக்கிற காலத்துல இடுப்புல அப்படி கையை வச்சுன்னு நிக்கிறான். ஏன்னா ஒரு பேலன்ஸுக்காக. இதுதான் ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் சொல்லும் போது, அவன் எதனால இடுப்புல கையை வச்சு நிற்கிறான்னா, பிரமாணம் பவாப்தேகே. நம்மெல்லாம் சம்சார சாகரம் பெருசு, அதை தாண்டது கஷ்டம், பிறவி பெருங்கடல்ங்கிறது ரொம்ப பெருசுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அதை சுவாமி நம்ம கிட்ட எடுத்து சொல்றாளாம், நீங்க நினைக்கிற அளவு இந்த பிறவி பெருங்கடல் பெருசு கிடையாது. ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு, நீச்சலே தெரிய வேண்டாம் இந்த கடலை தாண்டறதுக்கு. அதுல ஆழமே இடுப்பளவு தான்ப்பா. இடுப்பளவு இருக்கிற ஜலத்துல எதுக்கு நீச்சல் தெரியணும்? நடந்து போனாலே தாண்டிவிடும். அதனால பயப்படாதீங்கோ. இந்த பிறவி பெருங்களுடைய கடலுடைய அளவு இடுப்பளவு தான். அதை பகவான் காமிச்சு கொடுக்கிறாள் நம்மளை போல பக்தாளுகள். அது மாத்திரம் இல்ல, அவனை சரணாகதி பண்ணா இந்த இடுப்புல கையை வச்சுட்டு பெருமாள் என்ன பண்றார், சுவாமி தன்னையே எடுத்து கொடுத்துடுறார். அவர் என்ன பண்றார்னார், இடுப்புல கையை வச்சுன்னு அவரை தூக்க ட்ரை பண்றார். எதற்காகன்னா தன்னையே எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக. அப்பேற்பட்டதான கிருபாளு அவர் இடுப்புல கையை வச்சு நிற்க, இவர் உள்ள போய் சேவை பண்ண போனார். சேவை பண்ணிட்டே இருக்கார். அதுல என்ன ஆச்சுன்னா, ஆத்துக்கு வந்த அந்த அதிதிகளை மறந்துட்டார். சேவையில முழுகி போய் அவ வந்ததே மறந்து போச்சு. எல்லாம் பூர்த்தியாகி கடைசியாக வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் உட்கார்ற சமயத்துல, சாப்பிட்றதுக்கு உட்கார்ற சமயத்துல தான் ஞாபகம் வரும், ஆகா கார்த்தால ஒருத்தர் வந்தார், மறந்தே போயிட்டோமே. ஏன்னா இவர் ஆகாரம் பண்ண போறார். இந்த தர்மத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதித்யம் வந்தவாளுக்கு முதல்ல உபச்சாரம் பண்ண பிறகுதான் நம்ம ஆகாரம் எடுத்துரும். உடனே பார்த்தார், அவளை போய் கூப்பிடுறதுக்கு போறார். நீங்களும் சாப்பிட்றீங்களா, வரையலா, உபச்சாரம் பண்ணி. எதற்காக இங்க வந்தேல், என்ன விஷயம்னு அப்ப கேட்க, உடனே என்ன பண்ணார் சுவாமின்னா, விஸ்வரூபத்தை காமிச்சு கொடுத்துட்டு, சந்திரபாக திரியுபாவிட்டேவரி, ಚಂದ್ರಭಾಗ ತಿರಿಯುಭಾವಿಟೇವರಿ, ಕರಕಟಾವರಿ ರಂಗಶಿಲೇವರಿ, ಕರಕಟಾವರಿ ರಂಗಶಿಲೇವರಿ, ಮಹಾದ್ವಾರಿ ಗರುಡ ಭಾಗಿನಿ, ಮಹಾದ್ವಾರಿ ಗರುಡ ಭಾಗಿನಿ,
காமிச்சு கொடுக்கிறார். பொதுவா எப்படின்னா சுவாமி யார் விஸ்வரூபம் கேட்டாலும் உடனே காமிக்கக்கூடியவரா, அவரை பார்க்கணும்னா பல கோடி யுகங்கள்ல தபசு தியானம் பூஜைகள் எல்லாம் பண்ணாதான் அவருடைய ரூபமே கிடைக்கும். ஆனா அப்பேற்பட்ட அந்த பிரபு என்ன பண்ணார்னா, இவர் கேட்ட உத்தரக்ஷணம் அவருடைய விஸ்வரூபத்தை காமிச்சு கொடுத்துட்டார். இடுப்புல கை வச்சுட்டு இருக்கக்கூடிய பிரபுதான் இவன் கேட்ட உடனே அந்த வைகுண்ட ரூபத்தை காமிக்கிறார். உடனே பார்த்தார், நமஸ்காரம் பண்ணார் அந்த புண்டலீகன். உங்களை நான் காக்க வச்சுட்டேனே, ஸ்வயம் வைகுண்டவாசி பரமாத்மா ஸ்ரீயப்பதின்னு தெரியாம மணிக்கணக்கா உங்களை நிக்க வச்சுட்டேனே. உடனே அவர் சொன்னார், எனக்கு வந்த காரியம் ஆச்சுப்பான்னார். ஏன் எதற்காக வந்தேன்? நாரதர்கிட்ட கேட்கும் போதே யார் ஒருவர் இது மாதிரி பக்தி ஸ்ரத்தையா இருக்கிறவர் இருக்காரான்னு தான் கேட்டேன். கேட்டதுக்கு பலன் என்னன்னா, வந்தேன் கண்குளிர நீ பண்ணக்கூடிய சேவைகளை மணிக்கணக்கா நின்று பார்த்துட்டு இருக்கு. எனக்கு வந்த காரியம் ஆச்சு. அவர் ஆனா கதறார், உங்களை இவ்வளவு நேரம் இங்க நிக்க வச்சுட்டேனே. உடனே பார்த்தார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உனக்கு என்ன வரன் வேணும்னு கேட்க. அப்பதான் இந்த புண்டலீகன் சொல்றார், எனக்கு ஒரு வரனுமே வேண்டான்னர். அப்புறம் 2 வரன்கள் கேட்குற. என்ன இந்த 2 வரன்கள்னா, இந்த சந்திரபாகா நதி தீரத்தில் நீங்கள் வந்து நிற்கிறது எதனால் வந்து நிற்கிறேன்னா, எனக்கு ஒரு தியானம் தெரியாது, தபசு தெரியாது, யோகா தெரியாது, எதுவுமே தெரியாது, எந்த விதமான சத்காரியங்களையும் நான் பண்ணல உங்களை முன்னிட்டு. ஆனால் நீங்கள் கதவை தட்டிண்டு என்னுடைய வீட்டில் வாசலில் வந்து நிற்கிறேள், ஆற்றுக்கு வந்து நிற்கிறேள். எதனால் நிற்கிறேன்னா, நான் பண்ணின அந்த அப்பா அம்மாவுக்கு பண்ண சேவைக்காக தான் நீங்கள் வந்து. இது இந்த லோகத்துக்கு நன்னா தெரியணும். அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணினா ஸ்வயம் வைகுண்டவாசியே வருவாங்கிறது இந்த லோகத்துக்கு தெரியணும். அதனால அதை நிரூபணம் பண்ணும் விதமாக நீங்க இந்த இடத்துலயே நிற்கணும். ஒரு நாள் நின்னா போருமா, ஒரு வாரம் நின்னா போருமா, ஒரு மாசமானா இங்கேயே தான் நிற்கணும். எப்பொழுதும் உங்களுடைய சாநித்தியம் இங்கேயே இருக்கணும். அதனால தான் பக்தாள்லாம் சொல்ற காலத்துல நகீகாஷ்ட மிருண்மய ரூபா ஆம்ஹா விட்டலா சின்மய ரூபாங்கிறார். ஒரு உளியை எடுத்துட்டு ஒரு ஸ்தபதி உண்டாக்கின மூர்த்தி கிடையாது இந்த பாண்டுரங்க. ஒரு பக்தனுக்காக வைகுண்டத்திலிருந்து கிளம்பி வந்த மூர்த்தி அவர், சாட்சாத் கிருஷ்ணன். அவர் நின்றுன்றவர். மற்றொரு வரன் என்னன்னா, நீங்க இந்த ஊர்ல இருக்கணும், இந்த ஊருக்கு பண்டரீபுரம் புண்டலீகபுரம்னு பேர் வரணும்னு ஒரு பிரார்த்தனை. மற்றொன்று புண்டலீக நாதன் உங்களுக்கு பேர் வரும். அதுதான் அருவி பண்டரிநாதன் பண்டரிபுரம்னு ஆயிடுது. இன்னைக்கும் இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தில் போய் பார்த்தோம்னா பண்டரிபுரம் தான் இன்னைக்கு பேர் இருக்கு. எதற்காக வந்தவர்னா, இந்த ஸ்வயம் அம்மா அப்பாவுக்கு சிஸ்ரூஷ பண்ணினா சேவைகள் பண்ணா அதற்கு பகவானே வருவான்கிறத எடுத்துக்காட்டணும். அது இந்த லோகத்தில் வரக்கூடியவாளுக்கு தெரியணும். அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு வந்து கேட்பா, இவர் எதற்காக இந்த ஊருக்கு வந்திருக்கான்னு கேட்பா. அப்ப சொல்ற காலத்துல இந்த கதையை சொல்லிதானே ஆகணும். புண்டலீகன் ஒரு பக்தன் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணா அதற்காக வந்த மூர்த்தின்னு. அதனால இந்த தத்துவம் எல்லாருக்கும் தெரியணும். அப்பா அம்மாவை காட்டிலும் தெய்வம் வேறு கிடையாது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், இதெல்லாம் தொன்று தொட்டு நம்ம பெரியோர்கள் சொன்ன வச்சனங்கள். அது லோகத்துக்கு தெரியணுங்கிறதுனாலேயே நீங்க இங்கேயே இருக்கணும். இந்த ஊருக்கும் இந்த பேரு, உங்களுக்கும் இந்த பேர் வரும். பிரார்த்தனை பண்ண சுவாமி அப்படியே ஆகட்டும்னு. அது அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கும் போனோம்னா முழு சாநித்தியத்தோட பிரகாசிக்கக்கூடியதான மூர்த்தி அவர். அந்த தகுதி உள்ள பக்தாள் போய் இன்னைக்கும் கேட்டா, போய் பார்த்தா, சேவிச்சா பகவான் இன்னைக்கும் பேசுற. கலியுகத்துலன்னா, கலியுகத்துக்கு 500 வருஷம் முன்னாடி போனோம்னா துக்காராம் சுவாமிகள் போறார். சுவாமி என்ன பண்றார், அவரை ஸ்வாகதம் சொல்லி வரவேற்கிறார். ஏன்னா அவர் உனக்கு கால் வலிக்குமே பாண்டுரங்கா, இப்படியே எவ்வளவு வருஷமா நிக்கிற நீ, உனக்கு கால் வலிக்காதாங்கிறார். யார்கிட்ட? துக்காராம் சுவாமிகள்கிட்ட சுவாமி பேசுற. அந்த சமர்த்த ராமதாசர் போறார், அவருக்கு ராமராகையே காட்சி தரார். ஏதே காகே உபாரே ராமா மனமோகன மேக ஷியாமா.
அந்த பக்தி உடையவா போனா அவர் பாண்டுரங்கன் அந்த பக்தி யோகிதை உள்ள ஒரு யோகி போய் பார்த்து பிரார்த்தனை பண்றார், ராமராகவே காட்சி தர. அப்ப என்ன வேணும்னா நம்மளுக்கு அந்த பக்தி இருந்தா போரும், அவ கிருபை பூர்ணமாக பண்ணும். அவர்கிட்ட அந்த சக்தி குறையல, நம்ம கிட்ட அந்த பக்தி குறைஞ்சிருக்கு. கலியுகத்துல எத்தனை மகான்கள் சேவிச்சிருக்கா? அப்பேற்பட்டதான கிருபாளுவான மூர்த்தி அவருடைய பக்த சரித்திரத்தை சொல்லக்கூடியதான கிரந்தம் தான் இந்த ஸ்ரீ பக்த விஜய மகாகாவ். ஒரு பக்தர் சொன்னார், நீங்க எந்த ஊருக்கு வேணா போங்கோ, ஆனா இந்த பண்டரீபுரம் மட்டும் போயிடாது. மாயா தப்பாந்தா பதி பீமரத்யா திகம்பர கோபி தமால நீலகா விந்யஸ்த ஹஸ்தோ பினிதம்ப பிம்பே தூர்த்தக சமாகரிஷதி சித்த வித்தும். இங்க எந்த ஊருக்கு வேணா போங்க, இந்த ஊருக்கு போகாது. ஏன் இந்த ஊருக்கு போகக்கூடாது? என்னன்னா அங்க ஒரு திருடன் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பீமா நதி தீரத்துல இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய வஸ்துக்களை அடிச்சு புடுங்கின்றோம். அதனால நீங்க அந்த ஊருக்கு போகாதீங்கோ, ஜாகிரதையா இரு. யார் அந்த திருடன்னா, பாண்டுரங்கன்னு இடுப்புல கைய வச்சுட்டு இருக்கானே அவன் தான் அந்த திருடன். உடனே அவர் சொன்னார், என்கிட்ட எந்த விதமான வஸ்துக்களும் இல்லை, தங்கம் இல்லை, பணம் இல்லை, வெள்ளி இல்லை, நகை இல்லை, வைரம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த பாண்டுரங்கன் எங்கிட்டேந்து எண்ணத்தை பிடுங்க முடியும்? ஒரு வஸ்து இருந்தாதான பிடுங்கிறதுங்கிற ஒரு காரியம். என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, அவன் எண்ணத்தை பிடுங்க முடியும் அவனாலன்னா? அப்பதான் அவர் சொன்னார், அசடேவ் அவர் வஸ்துக்களை திருடுறவர் இல்லப்பா, துர்த்தகா சமாகருஷதி சித்தவித்தம். நீ போனேன்னா எங்கேயோ பக்தி பண்ணிட்டு இருக்கிற ஒன்ன அவன் பால் அவன் வசம் திருப்பி மனசை அவன் பக்கம் செலுத்தும்படியுமா பண்ணிடும். உன்னுடைய மனசையும் சித்தத்தையும் போன நீ அவர்கிட்ட ஒப்படைச்சாதான் அந்த ஊரை விட்டு வெளியில வர முடியும். நீ இங்கேருந்து போற காலத்துல வேற பக்தனா இருப்ப, ஆனா அந்த க்ஷேத்திரத்துள்ள போய் அவரை பார்த்தேன்னா அடுத்த நிமிஷம் பாண்டுரங்க பக்தனா மாறிடும். அதுதான்ப்பா அவருடைய ஸ்பெஷாலிட்டியே. அதனால அந்த பக்கம் போகாதீங்கன்னார் ஒரு பக்தர். இதுல அவர் எக்ஸ்பர்ட்டா. இந்த பத்ராஜல ராமதாசருங்கிற பக்தர் இருக்காரே, அவர் யோகி ஆஞ்சநேய சுவாமியுடைய அவதார். ஆஞ்சநேய சுவாமியுடைய அம்சம்னாலே அவர் யாருடைய பக்தி பண்ணுவார்? ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபுனுடைய பரம பக்தர் அவர். தீரரான யோகி. அவரை கொண்டுதான் சிவாஜி மகாராஜா இந்த பாரத தேசத்துல சிவாஜி மகாராஜாவை கொண்டு இவர் பல விஷயங்களை ஸ்தாபிச்சார். அவர் இவருடைய அனுகிரகத்தினால வெற்றி அடைஞ்சார். அது மாத்திரமில்ல, இந்த இந்துக்களுடைய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு கொடி அறிவிச்சாராம் இந்த சமர்த்த மகாராஜ், சமர்த்த ராமதாஸ். என்ன கொடினா காவி கொடி. இதை யார் நம்மளுக்கு கொடுத்ததுன்னா அந்த சமர்த்த ராமதாஸ். அது மாத்திரமில்லை, இன்னொரு ஒரு ஆக்ஞை பண்ணார். அவர் ராஜாவா இருக்கிற காலத்துல ராஜாங்க சீட்ல இவர் ஏறி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துட்டு என்ன பண்ணார்னா, ஒன்னு இந்த காவி கொடி நம்மளுடைய சின்னம், சனாதன தர்மத்துக்கு உண்டான கொடி அது. மற்றொன்று என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்ச ஆரம்பிக்கிற காலத்துல என்ன சொல்லி ஆரம்பிக்கணும்னா, ஹலோ வாங்கோ போங்கோ இப்படி ஆரம்பிக்க கூடாது. ஜெய் ஜெய் ரகுவீர சமர்த்த. யார் இந்த நாட்டில் பேசுறதுக்கு தொடங்குற காலத்துல முதல் விஷயம் ஜெய் ஜெய் ரகுவீர சமர்த்தன்னு ஒரு பகவன் நாமத்தோட தான் இந்த பேச்சு ஆரம்பிக்கும். எப்படி போன் எடுத்தா ஹலோ அப்படிங்கிறோமோ அது போல இது சின்ன விஷயம்தான், அதை நம்மளே கூட மாத்திக்கலாம். அது சமர்த்த ராமதாஸ் சொன்னது போல, யார் யாரை பார்த்தாலும் ராதே கிருஷ்ணா, ராதேஷாம், இல்ல ராமராமா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஏதோ ஒரு பரமேஸ்வர நாமம், ஏதோ ஒரு நாமத்தை சொல்லி அதை தொடங்குற காலத்திலேயே இந்த பகவன் நாமத்தை தொடங்கி ஆரம்பிக்கும். போன் எடுத்தோடனே ராதே கிருஷ்ணா சொல்லுங்கோ, என்ன விஷயம், நீ எப்படியும் பேச போற, ஆனா பேசுறதுக்கு முன்னாடி இந்த பகவன் நாமத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கும் மங்களமாக. இதை நம்மளே அபியாசத்துல கொண்டு வரோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குற காலத்துல ராதே கிருஷ்ணா வாங்கும், நம்மளே நீ அபியாசப்படுத்திக்கலாம். என்ன நாமம் பிடிக்குமோ அதை, இல்ல சிவசிவா சொன்னாலும் சரி, இல்ல திருச்சிற்றம்பலம் சொன்னாலும் சரி, இல்ல முருகா முருகான்னு சொன்னாலும் சரி,
நீ எதை சொல்றேங்கிறது விஷயம் இல்லை, ஏதோ ஒரு ரூபத்துல நீ பகவன் நாமத்தை சொல்லணும், அது மாத்திரமே விஷயம். அதை அவர் ஆக்ஞையா திறப்பிக்க முடிஞ்சோன்னு அங்கே உட்கார்ந்தார். எந்த வந்துட்டார். உடனே சிவாஜி மகாராஜா கிட்ட சொன்ன மேல ராஜ்யத்தை நீ ஆள் அவர்கிட்ட ஒப்படைச்சார். இவருடைய வீரமும் இவருடைய அனுகிரகமும் சேர்ந்துதான் அவர் இந்து மகா சாம்ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ண. அப்படி இருக்கக்கூடிய அந்த சமர்த்தர் பரம ராம பக்தர். அவருக்கு ராமரை தவிர வேற தெய்வமே கிடையாது. முதல் தெய்வமே ராமர் தான். என்ன பண்றார்? ராமரிடத்தில் அபாரமான பக்தி. அவர் இருக்கக்கூடியதோ சஜ்ஜன்கட்டுன்னு சொல்லக்கூடியதான ஒரு குன்றுல இருக்கார். ஆனா இப்படி ஒருத்தர் ராமபக்தியோட தனியா திகழற அவரை தன் வசப்படுத்திக்கணும்னு அந்த பாண்டுரங்கனுக்கு ஆசையா. ஏன்னா அப்பேற்பட்ட பக்தர்கள் இருந்தா பகவானே தன் பக்தனாக இருக்கணும்னு நினைப்பாராம். அந்த யோகிதை உடையவா இருந்தா பாண்டுரங்கனுக்கு இவரை ஏதாவது ஒரு லீலை பண்ணி தன் வசப்படுத்தணும்னு ஒரு ஆசை. ஒரு லீலை பண்றார். என்னன்னா சஜ்ஜன்கட்ல இருக்கக்கூடிய அந்த சமர்த்த ராமதாசருடைய குகைக்கு சிவாஜி மகாராஜா போறார் தரிசனத்துக்கு. போய் நமஸ்காரம் பண்ணி சேச்சுப்ட்டு கேட்கிறார், சுவாமி நாளைக்கு என்னுடைய ஜென்மதினம், பிறந்த நாள். அந்த சமயத்துல இந்த பாண்டுரங்கனுக்கு சந்நிதியில மகாபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்களும் வரணும். இது என்ன ஆயிடுதுன்னா இப்பெல்லாம் பிறந்த நாள்ல என்ன ஆகுதுன்னா நல்ல காரியங்களை பிறந்த நாள்ல எடுத்து பண்ணக்கூடியது ரொம்ப அவசியம். அதுதான் அந்த குழந்தைகளுக்கு ஸ்ரேயஸ், அது புண்ணியத்தை சேர்க்கும். இப்ப நேர் விபரீதமாக அந்த குழந்தையினுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம திதி வந்ததுன்னா என்ன பண்றான்னா ஒரு கேக்கை வாங்கி வச்சு, அதெல்லாம் நம்ம கலாச்சாரமே கிடையாது. கேக்கை வாங்கி வச்சுக்கிறது, அதுல ஊதுபத்தியை ஏத்துறது, ஏத்தின ஊதுபத்தியை அந்த குழந்தைய விட்டு ஊத சொல்றது, ஊத சொல்லி அணைக்கிறது. மங்களமான தினம் அது யாருக்கு? அந்த குழந்தைக்கு. அந்த தினத்துல சுதினத்துல அமங்கலமான காரியம் அத்தனையும் அது இவா பண்றது இல்லை, அந்த குழந்தைய விட்டே பண்ண வைக்கிறது. இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம்? நம்மளுடைய பாரத தேசத்து கலாச்சாரம் கிடையவே கிடையாது. ஏத்தின நெருப்ப தீபத்தை, அதுவும் பெண் குழந்தையோ புருஷாலோ சின்ன குழந்தையோ பையன்களோ அவளை விட்டே ஜென்மதினத்தில் அணைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அபசகுணமான காரியங்கள். இதெல்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாலும் இனிமேற்கொண்டு அதை பண்ணக்கூடாது. குழந்தைகள் ஆசைப்பட்டா கோவிலுக்கு கூட்டின்னு போறது, அங்க அன்னதானம் பண்றது, சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்றது, ஒரு அர்ச்சனை பண்றது, இது போல பக்கத்தில் பாடசாலை இருக்கா அதுக்கு ஒரு அந்த குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்றது, இல்லை அன்னதானங்கள் பண்ணக்கூடிய பல இடங்கள் இருக்கு அங்கே கொண்டு போய் கொடுத்து அன்னதானங்கள் பண்ண சொல்றது, குழந்தையின் பேர்ல அன்னைக்கு பணத்தை கட்டி ஒரு ஹோமங்களை ஏற்பாடு பண்றது, இது போல எத்தனை நல்ல காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டுவிட்டு ஊதுபத்தியை ஏற்றி அணைக்கிறது, இதெல்லாம் நம்ம கலாச்சாரம் இல்லை. இதெல்லாம் தொன்று தொட்டு வரக்கூடிய சமாச்சாரங்கள் கிடையாது. அவலங்கள் இதெல்லாம் நம்ம தான் தடுத்து நிறுத்தணும். அந்த குழந்தைகளுக்கு அதை புரியும்படியுமா சொல்லி அதை மனசுல படியும்படியுமா பண்ணணும். குழந்தைகள் ஆசைப்படும் இல்லைங்களை அதை எந்த ஹிதத்தை சொல்லி எப்படி புரிய வைக்கணுமோ அதை புரிய வைக்கணும். இவர் என்ன பண்ணார்? ஜென்மதினம், அதனாலேயே அந்த கோவில்ல ஒரு அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணி நீங்களும் வரணும். அவர் சொன்னார், அப்பா நான் இந்த இடத்த விட்டு வரதில்லை, அதுவும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு எப்படி, என்னுடைய இஷ்ட தெய்வம் ராமர் இல்லையா, அவர் எப்படி வருவார் அங்க? யோஜனை பண்ணார். உடனே அந்த மகாராஜா சொல்றான், நீங்க உங்களுக்காக வர வேண்டாம், எனக்கு அனுகிரகம் பண்ணுவதின் பொருட்டு நீங்க வந்துதான். உடனே சிஷ்யால் இப்படி பிரார்த்தனை பண்ணினா உடனே பகவான் அந்த குருநாதர் உடனே அதை நிறைவேற்று. எத்தனை மணின்னார்? நாளைக்கு கார்த்தால 10 மணிக்கு அந்த பாண்டுரங்கனுடைய சந்நிதியில மகாபிஷேகம். டயத்தை கேட்டுட்டார். இவரும் கிளம்பி சொல்லிட்டு விடை பெற்று கிளம்பி போயிட்டார். சொன்னபடி 10வது மணி அந்த சந்நிதிக்கு வந்து நிற்கிறார் சமர்த்த ராமதாசர். என்ன வண்டி வேணுமா, கார் வேணுமா? எதுவும் வேண்டாம். யோக புருஷர் இங்க மறையறார், அங்க தோன்றார் யோகி. சமர்த்த ராமதாசர் வந்தாச்சு. 10வது மணி வந்து நிற்கிறார். ராஜா வந்ததுக்கு உண்டான ஒரு அறிகுறியுமே இல்லைங்க. ராஜா வந்தா என்ன ஆகும்னா அங்க சைன்யங்கள் இருக்கணும்,
காவலாளிகள் இருக்கணும், மந்திரிகள் இருக்கணும், எந்த விதமான ஏற்பாடும் இல்லை, அதற்குண்டான ஒரு அறிகுறியே இல்லை. உடனே பார்த்தார், ஒருவேளை ராஜா சற்று காலதாமதமாக வருவார் போல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. மணி 10 ஆச்சு, 12 ஆச்சு, சாயரக்ஷ பர்யந்தம் இருந்துட்டார் அங்க. ஆனா வரவே இல்லை யாரும். ஆனா சிஷ்யனை பத்தி நன்னா தெரியும், சொல்லிட்டு வராம இருக்கக்கூடிய சிஷ்யன் கிடையாது. ஆனா அப்படி சொல்லக்கூடிய அவசியமும் கிடையாது. ஏன் அப்படி நடந்தது? ஏன் அப்படி நடந்ததுன்னா, சொன்னது இந்த சிவாஜி மகாராஜாவா இருந்தா வந்திருப்பார். வந்தது யாருன்னா ஸ்வயம் பாண்டுரங்கனே வைகுண்டவாசியே வந்து கூப்பிட்டுட்டு போயிருக்கு. ஏன்னா இவர் வரமாட்டேன்னு ஒரு வைராக்கியமா ஒரு பக்தி பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கிற பக்தால் தன்கிட்ட வரணும்னு அந்த பாண்டுரங்கன் ஆசைப்படுவார். முன்னதே சொன்னேன், அவரே வந்து கூப்பிட்டுருக்கார் இந்த சமர்த்த ராமதாசர். சிவாஜி மகாராஜாவா இருந்தா அந்த டயத்துக்கு கரெக்டா வந்திருப்பார். இவர் பாண்டுரங்கன் உள்ளன்னா இருக்கார். இவர் பார்த்தா சாயரக்ஷா ஆச்சு, இன்னுமே கிளம்பி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டு கிளம்புறார். அப்பதான் தோன்றது, இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நேரம் இந்த சந்நிதி கோவில் வாசல்ல இருந்தாச்சு. இருந்த நம்ம உள்ள போய் கொஞ்சம் ஒரு தடவையாவது சுவாமியை சேவிச்சுடணும். அப்படி தரிசனம் பண்ணலன்னா நாஸ்திகனுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? அதனால உள்ள போய் கொஞ்சம் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம் தோன்ற, உடனே நேரா உள்ள போய் அந்த சுவாமியை பார்க்கிற. யோகபீடத்துல இடுப்புல கையை வச்சு நிற்கக்கூடிய அந்த பிரபு பாண்டுரங்கன் தான். ஆனா இவர் வரும்போது என்னன்னா ராமராக காட்சி தரார். ஏன் காட்சி தந்தார்னா இவர் பிரார்த்தனை பண்ணினார், அதனால காட்சி தந்தார். ஏதே காகே உபாரி ராமா மனமோகன மேக ஷியாமா. அப்பா நீதான் ராமர், அதுல ஆட்சேபனையே இல்லை. ஏன் நீ இப்ப இடுப்புல கைய வச்சு நிக்கிறேன்னா, ரொம்ப வருஷ காலமாக நீ வில்லியும் அம்பியும் கோதண்டத்தையும் கையில வச்சு ரொம்ப காலமா நின்றுட்டு இருந்தப்பா. எவ்வளவு நாள் தான் அப்படியே நிப்ப? உனக்கும் கைவலின்னு ஒண்ணு உண்டு இல்லையா? கையை வச்சு வில்ல வச்சுதான் நின்றுட்டு இருந்த. உனக்கு ஒரு காலத்துல கை வலி வந்துடுத்து, அதை கீழே போட்டுட்டு இடுப்புல கையை வச்சு நிக்கிற. நீ ராமர் தான், இடுப்புல கையை வச்சிருந்தாலும் நீ ராமர் தான்ப்பா. அதற்கு மேல நீ எந்த இடத்துல இருந்தன்னா அயோத்தியில இருந்த. ஆனா இப்ப அவர் கேட்கிறார், நீ ஏன் அந்த ஊரெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து நிக்கிற? நீ ராமர் தானப்பா, நீ அயோத்தியிலன்னு இருக்கணும். ஏன் இந்த மகாராஷ்டிரா தேசத்துல இருக்க? பண்டரிபுரத்துல ஏன் நிக்கிற? அது மாத்திரம் இல்ல, உன் கூட இருக்க வேண்டியது யாருன்னா அந்த சீதாதேவி தானே உன்னோட கூட இருக்கணும். ஆனா இங்க பார்த்தா ரகுமாதேவி நிற்கிறாளே, ஏன்? காயதேவி சீதாபாய் காய கேளி சீதாபாயி ஏ தேராயி ரகுமாபாயி. அது மாதிரி நீ அந்த வானர சைன்யங்களோட கோபால குழந்தைகளோட இருக்கணும். வானர சைன்யங்களோட இருக்கணும், இங்க கோபால குழந்தைகளோட இருக்க. நீ இது போல எல்லாத்தையும் சொல்லி நீ ஏன் இப்படி மாத்தி நிக்கிற? இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இருந்தாலும் நீ என்னுடைய ராமன் தான்ப்பா. எனக்கு ராமனாக காட்சி கொடுன்னு பிரார்த்தனை பண்ணார். இவர் கேட்டது ஆச்சரியம் இல்ல, அவர் அடுத்த நிமிஷம் ராமனாக இடுப்புல இருந்த கையை எடுத்துட்டு கோதண்டபாணியாக அந்த பிரபு காட்சி கொடுத்தார்.
ஏன்னா அப்படி ஒரு பக்தி இருந்ததுன்னா அதற்கு இணங்க பகவான் வருவர். இது பக்தனுடைய பிரார்த்தனை. நீ எனக்கு ராமனாக காட்சி கொடுப்பான்னார், அடுத்த நிமிஷம் கோதண்டபாணியாக அவருக்கு காட்சி தர. இது என்னன்னா, தானொட்டி வந்து என் தனி நஞ்சை வஞ்சித்துன்னு ஆழ்வார் எப்படி சொன்னாரோ அதுபோல அவரே வந்து இந்த மனசை பரீட்சை பண்ணி தன் வசம் இழுத்துக்கிறதுக்காக பண்ணதான ஒரு லீலை. இது போல ஏகாந்த பக்தாளா இருந்தா அவ தன் பக்தாளாக வரணும்னு அடையணும் இருக்கணும்னு பாண்டுரங்கன் ஆசைப்படுவார். அதற்கு சான்றுதான் இந்த லீலை. அப்பேற்பட்ட பரம பாவனமான சரித்திரம் சமர்த்த ராமதாசர் சரித்திரம். இன்னும் 2 நாட்கள் இந்த சத்சங்கம் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் தெரியப்படுத்த முடியுமோ அத்தனை பேருக்கும் தெரியப்படுத்தி இந்த சத்சங்கம் நடக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து இந்த சத்சங்கத்துக்கு இன்னும் 2 நாட்கள் வந்து இருந்து எல்லாரும் அந்த பகவானுடைய பரிபூர்ண கிருபையை அடையணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் புல விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல. அதுபோல் வாசலில் ஒரு QR கோடு ஸ்கேனர் இருக்கும். என்ன விஷயம்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலுடையது. அதில் நடக்கக்கூடிய அத்தனை சத்சங்கள், மேலே வரக்கூடிய அத்தனை சத்சங்கங்களும் அதில் இருக்கும். விட்டல விஜய சத்சங்கத்தினுடைய அப்டேட்டு எல்லாமே இருக்கும் அதில். அது ஸ்கேன் பண்ணேன்னா அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதை 2வது இந்த நம்மளுடைய பாகவதம், ஸ்ரீமத் ராமாயணம் எல்லா கதைகளும் அதில் இருக்கும். அதையும் கேட்டு எல்லாரும் ஆனந்தப்பட்டுக்கலாம். அந்த பிரவச்சனாதிகளையும் கேட்டுக்கலாம். அதற்காக அங்கே வச்சுருக்கேன், QR கோடு வச்சுருக்கு. யார் யாருக்கு வேணுமோ அதை உபயோகப்படுத்திக்கலாம். 2வது நேற்றைய தினமே சொன்னேன், இந்த விபூதி நம்ம ஆசிரமத்தில் தயாரிக்கக்கூடியதான சுத்தமான பசுஞ்சாணத்தினால உண்டாக்கப்பட்டதான விபூதி. அது வாசலில் இருக்குது. யாருக்கு வேணுமோ அவள் வாங்கி பயன்பெறலாம். ஒரே ஒரு நிமிஷம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இங்கே அவருக்கு உதவி தேவைப்படுது. இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தேவைப்படுது. வாசலில் உண்டியல் வச்சுருக்காங்க. உங்களால் யாருக்கு சௌரியம் இருக்கோ அவள் வந்து சம்பாவனையை அந்த உண்டியலில் போடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மங்களூரூபி ரமணாய ஸ்ரீமதே மங்களூரமணீய முதயேதே மங்களம் ஸ்ரீவத்ஸ பூஷாய சார்கினே மங்களம் நந்தகோபாத்மஜாய ஜெயமங்களோ நித்ய சுபமங்களோ. सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा जानकी कांत स्मरणम जय जय राम राम नव पार्वती पतये हर हर महादेव गोपिका जीवन स्मरणम गोविंदा बोला पुंडली कवरदा हरि विठ्ठले समस्त सद्गुरुनाथ महाराज की जय। समस्त साधु मंडली की जय। अंजनेय मूर्ति की जय।